என்னுடைய ஊழியக்காரனே, என்னுடைய ஊழியக்காரியே, நான் உன்னை பாராட்டுகிறேன். எதை பாராட்டுகிறேன்? உன் கிரிகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையும் பொல்லாதவர்களை ஸ்தோத்திரம் சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்படுகிறதையும் நான் உன்னை பாராட்டுகிறேன். ஆனாலும் நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டாய் என்று சொல்லி உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. உலக இரட்சகராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த 316 சேனல் காண்கிற யாவரையும் அன்போடு கூட எங்கள் பூந்தமல்லி ஆவியானவர் எழுப்புதல் திருச்சபையின் சார்பாக உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இரவு 8:30 மணி அளவிலே எங்களுடைய அற்புதமான இந்த நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நாங்கள் உங்களுக்காக ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக, டிவி மினிஸ்ட்ரிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இடைபடுவாரானால், உங்களோடு கூட பேசுவாரானால் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்ந்து உங்கள் பிரச்சனைகள் எதுவானாலும், வியாதியோ பிரச்சனையோ பலவிதமான போராட்டமோ எதுவானாலும் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் உங்களுக்காக எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமாயிருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எதை குறித்தும் பயப்படாதிருங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாய் நம்முடைய ஆண்டவர் உங்களை அற்புதமாய் நடத்துவார். இப்பொழுதும் நாம் அதனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்ல போகிறோம். மாதத்தில் ஒரு முறை நமத்திலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக த கிரேட் இவாஞ்சலிஸ்ட் அருமையான காலேப் சந்திரன் ஐயா அவர்கள் நமத்திலே இருப்பது தேவன் நமக்கு தந்திருக்கிற ஒரு பெரிய கிருபை. அவருடைய சத்தியத்தை நிமித்தம் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், அநேகர் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அநேக போன் கால்கள் அவருடைய செய்தியை குறித்து நீங்கள் சொல்லும்போது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். தொடர்ந்து இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட அருமையான தேவதாசனை மறைத்து அவர் வெளிப்படுவார் என்பதிலே சந்தேகமில்லை. கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது தேவனுடைய பிரசன்னத்தோடு கூட தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து செல்வோம். தி கிரேட் இவாஞ்சலிஸ்ட் காலேப் சந்திரன் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை நமத்திலே கொண்டு வருவாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இந்த 316 சேனலை பார்க்கிற என் அன்பு தேவ பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் யாவருக்கும் இயேசுவின் பெயராலே அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் கடைசி விழாழன், அதாவது கடைசி வார விழாக்கிழமை தோறும் இரவு 8:30 மணியிலிருந்து 9 மணி வரை உங்களுக்காக கர்த்தருடைய வார்த்தையை தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம் நடுவிலே தொடர்ந்து அவர் இடைப்படுவாராக. இந்த நாளிலும் வார்த்தைக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து போவதற்கு முன்பாக ஒரு பாடலை பாடி பின்பு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போவோம். தேங்க்யூ ஜீசஸ். என் மீது அன்பு கூர்ந்து எனக்காக பலியானீர் சிலுவையில் என்று சொல்லி ஃபாதர் எழுதின பாடலை நாம் பாடி கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுவோம். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே, நீங்க எனக்காய் பலியானீங்க, எங்கள் ஒவ்வொருவருக்காக பலியானீங்க. உம்முடைய அன்பு பெரியதுப்பா, உம்முடைய அன்பு பெரியதுப்பா, உம்முடைய அன்பு பெரியது ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களுக்காய் சிலுவையில் பலியாய் தம்மையே ஒப்பு கொடுத்தீங்களே ஆண்டவரே, உம்முடைய அன்புக்கு நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். நன்றி. என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீர் பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட
பிரித்தெடுத்தீ பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே எங்கள் ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க பிதாவான என் தேவனே தகப்பனே தந்தையே பிதாவான என் தேவனே தகப்பனே தந்தையே மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும் மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும் வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே வல்லமையோ மகிமையோ தெய்வமே உமக்குத்தானே என்றென்றைக்கும் என் மீது அன்பு கூர்ந்து எனக்காய் மலியானி எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ செய்தி இரத்தத்தால் என் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ செய்தி கரைபடாத மகனாக நிறுத்தினோ பார்க்கின்றி கரைபடாத மகனாக நிறுத்தினோ காக்கின்றி வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குதானே என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீ பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தீ பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே
அனுதினமும் உமக்கே. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போவோம். வெளிப்படுத்தின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1-4 வரை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களையும் தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையும் நீ பொல்லாதவர்கள் சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதையும் நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகிக்க கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. பிரியமானவர்களே, ஆண்டவர் எபேசு சபைக்கு ஆண்டவர் போதிக்கிறார், என் பிள்ளையே, என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, என்னுடைய ஊழியக்காரனே, என்னுடைய ஊழியக்காரியே, நான் உன்னை பாராட்டுகிறேன். எதை பாராட்டுகிறேன்? உன் கிரிகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையும் பொல்லாதவர்களை ஸ்தோத்திரம் சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்படுகிறதையும் நான் உன்னை பாராட்டுகிறேன். ஆனாலும் நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டாய் என்று சொல்லி உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னிடத்தில் பூரணமான காரியங்கள் அநேகம் உண்டு. ஆனாலும் பிரியமான மகனே, பிரியமான மகளே, நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை நீ விட்டுவிட்டாய் என்று சொல்லி உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆம், 1 கொரிந்தியர் புஸ்தகத்துல 13ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது 1, 2, 3 வசனங்களை வாசிக்கிறேன். நான் மனுஷர் பேசும் பாசைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்தும் சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் ஸ்தோத்திரம் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டாயிருக்கிற யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது எழுதுகிறார், எனக்கு தூதர் பாஷை தெரியும், தீர்க்க தரிசனம் தெரியும், வரங்கள் உண்டு, வல்லமை உண்டு, அபிஷேகம் உண்டு, ஆனாலும் அன்பு எனக்கு இல்லைன்னா நான் யூஸ்லெஸ் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறத பார்க்கிறோம். அதே காரியம்தான் எபேசு சபைக்கு கர்த்தர் சொன்னார், மகளே, உன்னிடத்தில் நான் அநேக காரியம் பார்க்கிறேன், ஆனாலும் நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை நான் உன்னிடத்துல பார்க்க முடியலப்பா. ஆதியில கொண்டிருந்த என் மேல இருக்கிற அன்பை உன்னிடத்துல நான் பார்க்க முடியல. நீ ஊழியத்துல பிஸி, ஓகே தான், நீ அநேக காரியங்கள் நற்குணங்களை செய்கிற, நீ தானம் தர்மங்களை பண்ற, உகந்த காரியங்கள் செய்கிற, ஓகே, ஆனாலும் ஆதியில கொண்டிருந்த அன்பை உங்ககிட்ட பார்க்க முடியல. ஆதியில கொண்டிருந்த என் மேல வச்சிருக்கிற பாசம், நான் உன்னிடத்துல பார்க்க முடியல. என் அன்பு ஊழியக்காரனே, உன்னிடத்துல நான் பார்க்க முடியலப்பா. நீ பிரயாசப்படுற, நீ அதிகமாய் பிரயாசப்படுற, இரவும் பகலுமாய் நீ எனக்காக உழைக்கிற, சரிதான், ஆனாலும் ஆதியில கொண்டிருந்த அன்பை நான் உன்னிடத்துல பார்க்க முடியலன்னு சொல்லி கர்த்தர் இந்த ராத்திரி வேளையிலே உனக்காக ஆண்டவர் ஏங்குகிறார். பாருங்க, ஸ்தோத்திரம். லூக்காவின் புஸ்தகத்தை வாசிக்கும் போது லூக்காவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒற்றத்தலம், ஸ்தோத்திரம், அழுக்கொழுந்து முதலிய சகலவித பூண்டுகளினாலும் தசம்பாகம் கொடுக்க
கொடுக்கிறீங்க, நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டு விடுகிறீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் பரிசேயருக்கும் உபதேசத்தை போதிக்கிறத பார்க்க முடிகிறது. அவர் சொன்ன எல்லாத்திலும் தசம்பாகம் கொடுக்கிறீங்க, ரைட்டு, ஆனாலும் நீதியும் தேவனுடைய அன்பையும் விட்டு விட்டீங்க என்று சொல்லி இங்கே எபேசு சபைக்கு சொல்லுகிறது போல இங்கேயும் பரிசேயரை பார்த்து சொல்லுகிறார். என் அன்பு பிள்ளையே, தேவ அன்பை விட்டு விட்டு தூரம் இருக்கிற, ஊழியத்தில் பிஸியா இருக்கிற, உலக வேலையில பிஸியா இருக்கிற, குடும்பத்திற்காக பிஸியா இருக்கிற, ஆனாலும் தேவ அன்பு உனக்குள்ள இல்லையே, ஆதியில கொண்டிருந்த அன்பு உனக்குள்ள இல்லையே என்று சொல்லி ஆண்டவர் ஏங்குகிறார். பாருங்க எப்படிப்பட்ட அன்பு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்றால், மத்தேயு புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 35 நான் வாசிக்கிறேன், கவனிங்க. அவர்கள் நியாயசாஸ்திரியில் ஒருவன் அவரை சோதிக்கும்படியாக, போதகரே, நியாய பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இயேசு அவனை நோக்கி, ஓ ஸ்தோத்திரம், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. ஹல்லேலூயா. இங்கே ஒரு நியாய சாஸ்திரி தேவனிடத்தில் கேட்கிறான், ஆண்டவரே, போதகரே, நியாய பிரமாணத்தில் பிரதானமான கற்பனை என்னப்பான்னு சொல்லி கேட்கும்போது இயேசு சொல்லி கொடுக்கிறார், மகனே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு முழு மனதோடும் கூட அன்பு கூறுவாயாக. அவர் சொல்றார், பிரதானமான கற்பனை நான் எழுதி வச்சிருக்கிறேன். ஓ ஸ்தோத்திரம், என்ன கற்பனை என்றால், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறணும். இதுதாங்க ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். ஊழியங்கள் ரைட்டு தான், நீ பிஸியா இருக்கிறது ரைட்டு தான், தான தர்மங்கள் கொடுப்பது சரிதான், ஓ தசம்பாகம் காணிக்கை கொடுப்பது சரிதான். ஆனா ஆண்டவர் என்கிற பிரதானமான ஏக்கம் என்ன தெரியுமா? அவரிடத்தில் அன்பு கூறுவாயாக. இதுதான் ஆண்டவர் ஏங்குகிறார். உபாகம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் இதே சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் கூட அன்பு கூறுவாயாக. அவர் ஏங்குற என் பிள்ளை காலைதோறும் எனக்கு முன்னாடி வந்து என்னை பார்த்து, அப்பா நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லுவானா? என் மகன், என் ஊழியக்காரி, ஓ காலைதோறும் எந்த நேரம் என்னை பார்த்து, இயேசுவே நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை விரும்புறேன், நான் உன்னை நேசிக்கிறேன்ப்பான்னு சொல்லி என்னிடத்துல சொல்லுவார்களா என்று சொல்லி ஆண்டவர் ஏங்குகிறார். அவரை பார்த்து சொல்லணும், ஆண்டவரே ஐ லவ் யூ பா, நான் உன்னை நேசிக்கிறேன்ப்பா, நான் உன்னை நேசிக்கிறேன்ப்பா. என் அன்பு வேறு இடத்துல இல்லை. இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் அநேகரை நேசிக்கிறார்கள், அநேகரை ஸ்தோத்திரம், இவர் எனக்கு கணவனாய் வந்தால் சரியா இருக்கும், இவள் எனக்கு மனைவியாய் வந்தால் சரியா இருக்கும் என்று சொல்லி அன்பு கூறுகிறார்கள். அந்த அன்பு முடிவு பரியந்தம் சரியா இருக்கிறதா என்று சொல்லி பார்ப்போமானால், பிரியமானவர்களே, அநேகர் அந்த அன்பு இழந்து நிற்கிறார்கள். ஆனால் தேவன் இந்த ராத்திரி வேளையிலே உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீ என்ன நேசிப்பா, நான் உனக்காக சிலுவையில பலியான, நான் உனக்காக ரத்தத்தை சிந்தி இருக்கிறேன், நான் உனக்காக காயப்பட்டிருக்கிறேன், நான் உனக்காக அடிக்கப்பட்டிருக்கிறேன், நான் உனக்காக என்னுடைய ரத்தமெல்லாம் சிந்திருக்கிறேன், நீ என்னை நேசிக்க வேண்டும் சொல்லி ஆண்டவர் அந்த ராத்திரி வேளையிலே உன்னுடைய அன்பு, ஓ ஸ்தோத்திரம், தேவனிடத்தில் இல்லாததனால கர்த்தர் உன்னை பார்த்து விளம்பிக் கொண்டிருக்கிறார். ஓ ஸ்தோத்திரனை நேசிப்பாயான்னு சொல்லி பேதுருவை பார்த்து கேட்டது போல இந்த ராத்திரி வேளையில் உன்னை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், என் அன்பு மகனே, என்னுடைய அன்பு ஊழியக்காரியே, என்னுடைய அன்பு ஊழியக்காரனே, என்னை நீ நேசிப்பாயா என்று சொல்லி ஆண்டவர் ஏங்குகிறாராம். அவரை நாம் நேசிக்க வேண்டும், அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். இதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். இரண்டாவது காரியம், ஆண்டவர் எப்படிப்பட்ட அன்பு கூற வேண்டுமாம்? யோவானின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நான் பிதாவிடத்தின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என்னுடைய கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். இங்க ஆண்டவர் சொல்றார், நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல
நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீங்க. ஆண்டவர் சொல்றா, என் பிள்ளை என்னை நேசிக்கிறவராக இருக்கும்போது என் கற்பனையெல்லாம் நீங்க கை கொள்ள வேண்டும். இரண்டாவது காரியம், நம்மிடத்துல உங்களிடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா, என் கற்பனை எல்லாம் கை கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரை நேசிக்கிறோன்னு சொல்லுகிறவர்கள், நான் தேவனை நேசிக்கிறேன், நான் விரும்புறேன், நான் ஆண்டவர் தான் எல்லாமேன்னு சொல்லிட்டு நாம் வாழ்கிறோம், சிலர் சொல்லுகிறோம். ஆனால் ஆண்டவருடைய கற்பனைகளை நீங்க கை கொள்ளுகிறீர்களா என்று சொல்லி கேட்டா அநேகர் சொல்லுவாங்க, இல்ல பிரதர், நான் வசனத்தின்படி நடக்கிறது இல்ல, இன்னும் குடிய விட முடியல, இன்னும் விபச்சார பாவத்தை விட முடியல, நான் சர்ச்சைக்கு போறேன், தேவனை நேசிக்கிறேன்னு சொல்றேன், ஆனா மறைமுக பாவங்கள் இன்னும் என்னை விட்டு விலகலன்னு சொல்லி அநேகர் சிக்கி தவிக்கிறீங்க. ஆண்டவர் இந்த ராத்திரி வேளையிலே ஆண்டவர் உன்னிடத்தில் கேட்கிறேன், கற்பனைகளை கைக்கொள் மகளே, என்னுடைய கற்பனைகளை கைக்கொள் மகனே என்று சொல்லி ஆண்டவரை நேசிப்பதற்கு இதுவே அடையாளம். 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும், ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலும் அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியினாலே அப்படி நடக்கிறார்கள். இங்கே சொல்லப்படுகிறது, அநேகர் அநியாயமாய் நடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சத்தியத்தின் மேல் இருக்கிற அன்பு அவர்களுக்கு இல்லையாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பாருங்க, இன்னைக்கு பாவ வாழ்க்கையில சிக்கி தவிக்கிற, அக்கிரமத்தை விட முடியல, குடிய விட முடியல, விபச்சார பாவத்தை விட முடியல, மறைமுக பாவங்களுக்கு இன்னும் நீ விடுதலை பெற முடியாதற்கு என்ன காரணம் என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்கிறது, சத்தியத்தின் மேல அன்பு இல்லைங்க. அல்லேலூயா. பாருங்க, ஜீவானந்த ஐயாவை குறித்து நான் உங்கள் நடுவிலே பேசுகிறேன். அவர் மரிப்பதற்கு முன்பாக, அவர் வியாதி படுக்கையில் இருக்கும்போது அந்த தேவ மனிதன் தன்னுடைய உடன் ஊழியரை பார்த்து, தம்பி இங்க வாயா, எனக்கு பைபிள் படிங்க, நான் பைபிள் சத்தத்தை கேட்கணும்னு சொல்லி அந்த மனிதர் ஜீவானந்த ஐயா சொல்லும் போது உடன் ஊழியர் உடனே பைபிள் எடுத்து வாசித்தாராம். ஆதியாக முதல் வெளிப்படுத்தின புஸ்தகம் வரை அவர் வாசிக்கும் போது ஒவ்வொரு இடத்துல வந்து, தம்பி நிறுத்துப்பா, இந்த வசனத்தின்படி இன்னும் நான் சரியா வாழலப்பா, முழங்கால் படியிட்டு அந்த தேவ மனிதர் அழுவாரா, ஆண்டவரே நான் அந்த வசனத்தின்படி இன்னும் வாழலப்பா, இன்னும் இந்த சத்தியத்தின்படி நான் நடக்கலப்பா, என்ன மன்னிங்கப்பான்னு சொல்லி அவர் அழுது மறுபடியும் வாசிக்க சொல்லுவாராம். மறுபடியும் வேத வசனத்தை வாசிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல வரும்போது, தம்பி நிறுத்து, இந்த வசனத்தின்படி இன்னும் நான் சரியா நடக்கல, முழங்கால் படியிட்டு தன்னுடைய மார்பில் அடித்து அழுவார், ஆண்டவரே இந்த வசனத்தின்படி என்ன நடத்துங்க, நான் கை கொள்ளலன்னு சொல்லி அவர் தேவ வசனத்தின் மேல் அன்பு வைத்ததனால அவர் மரணத்தின் நேரத்தில் கூட வேதத்தை வாசித்து அவர் கண்ணீரோடு அழுது தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்தாராம். இன்றைக்கு அநேகர் வசனத்தை கை கொள்வதில்லை, தேவ சத்தியத்தை படி நடப்பதற்கு அவர்கள் தங்களை ஒப்பு கொடுக்குவதில்லை, மாறாக தங்கள் இஷ்டப்படி வாழ்கிறார்கள், தங்கள் இஷ்டப்படி அநேகர் பாவத்திற்கு தங்களை விற்று போடுகிறார்கள். பிரியமானவர்களே, இந்த ராத்திரி வேளையிலே ஆண்டவர் சொல்றா, நீ என்ன நேசிக்கிறனா, என் வசனத்தை நீ நேசிக்கணும், என் வசனத்தின்படி வாழணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். 3வது காரியம் நான் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 1-2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேரில் மெலித்தா என்று அறிந்தோம். அந்நியராகி அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல. அந்த வேளையில் பிடித்திருந்த மழை காலமும் குளிர்காலமும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்களை அனைவரும் சேர்த்து கொண்டார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இங்கே வேத வசனம் சொல்லுகிறது, அந்நிய தேசத்தாராகிய மெலித்தா தீவார் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறத்தக்கதாக பவுலை மிகவும் பராமரித்தார்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மிடத்தில் 3வது காரியம் விரும்புகிறது என்ன என்றால், நீங்கள் உங்களில் அன்பு கூறுகிறது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லி இந்த பிரதானமான கட்டளை மத்திய புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 38 எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தின்படி ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டுமாம். ரோமர் புஸ்தகம் 13
13ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 8-9 வசனங்களை வாசிக்கிறேன். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்ற ஒன்றிலும் ஒருவனுக்கும் கடன் படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவனாக இருக்கிறான். பாருங்க பிரியமானவர்களே, வேத வசனம் சொல்கிறது, உங்களில் நீங்க அன்பு கூறுகிறீர்கள் என்றால் ஸ்தோத்திரம் பிறனிடத்தில் அன்பு கூறும்போது நியாயப்பிரமாணத்தை நாம் கை கொள்ளுகிறவளாய் இருக்கிறோமா? தொடர்ந்து 8வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, எப்படியானால் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேற எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையில் தொகையாய் அடங்கியிருக்கிறது என்று சொல்லி பவுல் ரோமருக்கு எழுதுகிறாராம். உங்களிடத்தில் நீங்க அன்பு கூறுகிறது போல எல்லாரிடத்திலும் அன்பு கூற வேண்டும். டேவிட் லிவிங்ஸ்டன் என்ன ஒரு தேவ மனிதன் பாருங்க. அந்த மனிதன் ஆப்பிரிக்கா தேசத்தில் ஊழியத்துக்கு போவதற்கு முன்பாக தன்னுடைய நண்பர் நாத்திகனாய் இருந்ததுனால ஸ்தோத்திரம் அந்த நண்பரிடத்தில் சொல்லிட்டு இந்த மனுஷன் ஆப்பிரிக்கா தேசத்தில் ஊழியத்துக்கு போயிட்டார். நண்பன் நாத்திகன், இயேசுவை அறியல, கடவுளே இல்லைன்னு சொல்லுகிற ஒரு மனிதர். பாருங்க, இவர் ஆப்பிரிக்கா தேசத்திற்கு பிரயாணமாய் போகும்போது ஸ்தோத்திரம் தன்னுடைய நண்பனோடு தங்க வேண்டும் என்று சொல்லி டேவிட் லிவிங்ஸ்டனோடு கூட இந்த ஸ்தோத்திரம் இந்த மனுஷன் நண்பர் டேவிட் லிவிங்ஸ்டனுடைய நண்பர், அதாவது அவரோடு கூட தங்கியிருந்தார். சில தினங்களாக தங்கியிருக்கும் போது திடீர்னு இயேசுவை அவர் ஏற்றுக்கொண்டார். பாருங்க, பத்திரிகையாளர் எல்லாம் அவரிடத்துல கேட்டாங்க, ஓ ஸ்தோத்திரம் டேவிட் லிவிங்ஸ்டனுடைய நண்பன் அல்லவா நீங்க ஒரு நாத்திகனா இருந்தும் இயேசுவை எப்படி ஏற்றுக்கொண்டீங்க என்று சொல்லி அவர் கேட்கும்போது அப்பொழுது சொன்னார், இயேசு எப்படி இருப்பார் என்று சொல்லி டேவிட் லிவிங்ஸ்டன் வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்து நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு நாளும் டேவிட் லிவிங்ஸ்டன் ஸ்தோத்திரம் இயேசுவை பற்றி எனக்கு அறிவிக்கவில்லை. ஆனா இயேசு எப்படி வாழ்வார் என்று சொல்லி வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்தங்க. இப்படிதான் நாமும் ஆண்டவரை போல நாம் மற்றவளை நேசிக்கிற அந்த நேசத்துல அநேகரை ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். இப்படி நாம் அன்பு கூறும்போது என்ன நடக்கும்? உபாகம் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லுது, 1000 தலைமுறை மற்றும் ஆண்டவர் இரக்கம் பாராட்டுவாராம். யாத்திராகம் 20:6 அதுவே சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நான் சொல்லி கடைசியாய் முடிக்கிறேன். ஓ ஸ்தோத்திர, வெளிப்படுத்தின புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. வெளிப்படுத்தின புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில், ஆகையால் நீ என்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்று நினைத்து மனம் திரும்பி ஆதியில செய்த கிரியை ஓ ஸ்தோத்திரம் செய்வாயாக, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கை தண்டு அதனிடத்து நீக்கி விடுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஆதியில கொண்டிருந்த அன்பு ஒருவேளை நீ தொடராவிட்டால், நீ இழந்து தொடர்ந்து வாய்வாயானால் கர்த்தர் சொல்றார், உன் விளக்க தண்ட நான் உன்னிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். பிரியமானவளே, அன்பு இல்லாம நீங்க எவ்வளோ பெரிய காரியம் நீங்கள் செய்தாலும் பரலோகம் அதை அங்கீகரிக்காது, பரலோகத்தில் நீங்கள் பிரவேசிக்க முடியாது என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்படுகிறது. ஆகவே தேவனிடத்தில் அன்பு கூறுங்க, வசனத்தில் மேல் அன்பு கூறுங்க, பிறரிடத்தில் அன்பு கூறுங்க. இதுவே தேவன் விரும்புகிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? பரலோக ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த ராத்திரி வேளையிலே ஆண்டவரே, நீங்க சொன்னீங்கப்பா, ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாய் என்று சொல்லி உன் பேர் எனக்கு குறைவுண்டு என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவரே, இன்றைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிற எல்லா கண்களை மூடி இருக்கிற இடத்துல ஓ ஸ்தோத்திரம் ஒப்பு கொடுங்க. உங்களை யாவரையும் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, ஒப்பு கொடுத்த யாவர் மீது உம்முடைய அன்பு இறங்கட்டும், உம்முடைய வல்லமை இறங்கட்டும், உம்முடைய தயவுள்ள இரக்கம் இறங்கட்டும். பா, உம்முடைய பிள்ளைகள் ஆதியில் கொண்டிருந்த அன்பிலே இப்பொழுது புத்துணர்ச்சி அடையட்டும், அபிஷேகத்தில் பெருகட்டும். அப்பா, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது தேவ அன்பு உங்க இருதயத்தில் ஊற்றப்படும் என்று எழுதியிருக்கிறபடி அப்படியே ஊற்றும். ஆசீர்வதியும், தொடர்ந்து மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்க. உங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.